ஹலோ குட்டீஸ், 6th தமிழ் டேர்ம் 1ல இயல் 2க்கான புக் பேக் ஆன்சர் பார்க்க போகிறோம். சிலப்பதிகாரம்ல என்னென்ன படிக்கணும் அப்படின்றத தெளிவாக சொல்கிறேன் உங்களுக்கு. சிலப்பதிகாரம் அந்த செய்யுளுக்கு கீழே சொல்லும் பொருளும் இருக்கு இல்லையா, இதை நல்லா படிச்சுக்கோங்க. திங்கள், நிலவு, பொங்கு, மகரந்தம், அலர், மலர்தல், திகிரி, ஆணை சக்கரம், பொற்கோட்டு, பொன்மயமான சிகரத்தில், மேரு, இமயமலை, நாமநீர், அச்சம் தரும் கடல், அலி, கருணை. அடுத்து பாருங்க, இந்த நூல்வெளியில என்ன படிக்கணும்னா, சிலப்பதிகாரம் என்னும் காப்பியத்தை இயற்றியவர் இளங்கோவடிகள். இது முக்கியமான ஒரு கொஸ்டின், நல்லா படிச்சுக்கோங்க. அதே போல சிலப்பதிகாரத்தை முத்தமிழ் காப்பியம், குடிமக்கள் காப்பியம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது அப்படின்னு படிச்சுக்கோங்க. அடுத்தது இரட்டை காப்பியங்கள், மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் ஆகும். இதெல்லாம் 1 மார்க்ஸ்ல கேட்பாங்க, படிச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதிப்பீடுல கொஸ்டின்ஸ் என்னன்னு பார்த்துருவோம். கழுத்தில் சூடுவது தார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர் என்ன? தார். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 2, கதிரவனின் மற்றொரு பெயர். கதிரவன் அப்படின்னா சூரியன், அதை ஞாயிறு அப்படின்னு சொல்லலாம். வெண்குடை என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. வெண்மை கூட்டல் குடை. செகண்ட் ஒன், வெண்மை கூட்டல் குடை. அடுத்தது பாருங்க, 4th கொஸ்டின். பொற்கோட்டு என்னும் சொல்லை பிரித்து எழுத கிடைப்பது. பொற்கோட்டு, பொன் கூட்டல் கோட்டு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், பொன் கூட்டல் கோட்டு. கொஸ்டின் நம்பர் 5, கொங்கு கூட்டல் அலர் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் கொங்கலர். கொங்கலர். அவன் கூட்டல் அலிபோல் என்பதனை சேர்த்து எழுத கிடைக்கும் சொல் அவனலிபோல். செகண்ட் ஆப்ஷன், அவனலிபோல். அடுத்து நயமறிக. இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு மோனை சொற்களும் எதுகை சொற்களும் கேட்கிறாங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் பார்த்துருவோம். பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள். மோனை சொற்கள் அப்படின்னா முதலில் வர எழுத்துக்களை மோனை சொற்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படி ஈஸியா நம்ம முதல்ல வர்றது மோனையா இல்ல எதுகையா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும் இல்லையா? அப்ப அந்த இடத்துல நம்ம ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம்னா, முதல் எழுத்துக்கு மாவரிசை தான் 3 வருது. அதே மாதிரி மோனை அப்படின்னாலும் மாவரிசை தான் வருது, மோ அப்படின்றது. ஸோ மாவரிசை ரெண்டுத்துல ஒரே மாதிரி வருது. அப்போ முதல் எழுத்துக்கு மோனை, இரண்டாம் எழுத்துக்கு எதுகை. புரிஞ்சுதுங்களா? ஸோ மாமழை, இதுல மேரு ரெண்டுத்துலயுமே பாருங்க முதல் எழுத்து மாவரிசையில வருது. அடுத்து மேல், இதுவும் மாவரிசையில வருது. மா, மே, மே, அதெல்லாம் மோனை சொற்கள். அடுத்து இரண்டாவது இதுல பாருங்க, கொங்கு, காவேரி, இதுல முதல் எழுத்து கோ, அடுத்தது முதல் எழுத்து கா, இதுவுமே மோனை சொற்கள். அடுத்து பாடலில் இடம்பெற்றுள்ள எதுகை சொற்களை எழுதுகன்னு சொல்லியிருக்காங்க. எதுகைன்னா என்ன சொல்லியிருக்கேன்? இரண்டாவது எழுத்து. திங்கள், கொங்கு, இதுல தீ கடுத்து இங்கு இருக்கு, கோ கடுத்து இங்கு இருக்கு. அந்த இங்கு ரெண்டுத்துல சேமா இருக்கிறதுனால இது எதுகை சொற்கள். மாமழை, அடுத்தது நாம, இதுல இரண்டாவது எழுத்து மான் வருது, அதனால இது எதுகை சொற்கள். குருவினா. கொஸ்டின் நம்பர் 1, சிலப்பதிகார காப்பியம் எவ்வவற்றை வாழ்த்தி தொடங்குகிறது? பேஜ் நம்பர் 27ல நூல்வெளியில பாருங்க, லாஸ்ட் அந்த 2 லைன், அதுதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் குருவினாவுக்கான ஆன்சர். திங்கள், ஞாயிறு, மழை என இயற்கையை வாழ்த்துவதாக இந்நூல் தொடங்குகிறது. செகண்ட் கொஸ்டின், இயற்கை போற்றத்தக்கது ஏன்? பேஜ் நம்பர் 27ல பாருங்க, பாடலின் பொருள் இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் பேரால செகண்ட் லைன்ல, இது குருவினா செகண்டுக்கான ஆன்சர். வெண்ணிலவும் தன் ஒளியால் உலகுக்கு இன்பம் அளிக்கிறது, அதனால் வெண்ணிலவை போற்றுவோம். வெண்ணிலவுனா என்ன? ஈவினிங்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு நைட்ல நிலா தான் நமக்கு நல்ல ஒரு வெளிச்சம் கொடுக்குது, சூரியன் மறைஞ்சதுக்கு அப்புறம். அப்ப அந்த நிலாவை நம்ம போற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து செகண்ட் பேரால பாருங்க, செகண்ட் லைன்ல, கதிரவனும், கதிரவன்னா யாரு? சூரியன், பொன் போன்ற சிகரங்களை உடைய இமய மலையை வலப்புறமாக சுற்றி வருகிறது, அதனால் கதிரவனை போற்றுவோம். கதிரவன் அப்படின்றது சூரியன். அந்த சூரியன் பொன் போல இருக்கும். அந்த சிகரம், அதாவது சிகரம் என்ன, இமயமலைய சொல்றாங்க. அந்த இமயமலைய வலப்புறமாக சுற்றி வருகிறதாம், அதனால அந்த கதிரவனை நாம போற்றணும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து தேர்ட் பேரா பாருங்க, அதுல செகண்ட் லைன், மழை வானிலிருந்து பொழிந்து மக்களை காக்கிறது, அதாவது மழையா பெய்து மக்களுக்கு நீரெல்லாம் கொடுத்து மக்களை பாதுகாக்கிறது அப்படின்னு சொல்றாங்க, அதனால் மழையை போற்றுவோம். இது கொஸ்டின் நம்பர் 2 குருவினாக்கான ஆன்சர். சிந்தனை வினா. இயற்கையை போற்றும் வழக்கம் ஏற்பட காரணமாக எவற்றை கருதுகிறீர்கள்?
இயற்கையை வந்து நம்ம போற்றுகின்ற ஒரு வழக்கம் எதனால வந்து ஏற்பட்டது அப்படின்றதுதான் இதற்கான சிந்தனை வினா. இது வந்து ஓன் ஆன்சர் தான். நீங்க ஓனா எழுதுறதுன்னா எழுதுங்க, இல்ல ஆன்டி கொடுக்கறத நீங்க படிச்சு எழுதுறதுனாலும் எழுதிக்கோங்க. இயற்கையாய் தோன்றிய கதிரவனை, கதிரவன்னா சூரியன், சூரியனை முழு முதற் கடவுளாக எண்ணி வழிபட்டனர். சூரியனையே கடவுளாவே வழிபட்டாங்க. பிற்காலத்தில் தோன்றிய சமயங்கள் பலவும் கதிரவனையோ அல்லது அதன் உருவத்தையோ மையமாக கொண்டே தங்களது கடவுளை கண்டனர். அந்த கதிரவன் சூரியன் இல்ல அந்த சூரியனோட ஒரு உருவத்தை தான் வந்து நம்மளோட தெய்வமா அப்படின்னு நினைச்சு கடவுளா வணங்கினாங்க. மக்கள் தோன்றிய இடங்களானவை மலையும் மலை சார்ந்த இடமான குறிஞ்சி, காடும் காடு சார்ந்த இடமான முல்லை, வயலும் வயல் சார்ந்த இடமான மருதம், கடலும் கடல் சார்ந்த இடமான நெய்தல். இந்த நானிலங்களில் இருந்த மக்கள் அங்கங்கு இருந்த உயிரினங்களையும் இயற்கையையும் வணங்கினர். உயிர்களையும் இயற்கையையும் வணங்கினாங்க. இப்போ உயிரினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மயிலை வந்து முருகருக்கு வாகனமா வணங்குறோம், புலி வந்து ஐயப்பனுக்கு வாகனமா வணங்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு கடவுளோட வாகனமா உயிரினங்களையும் வந்து நம்ம ஒரு தெய்வமா எண்ணி வணங்குறோம். சரிங்களா? சிவன் அப்படின்னா நந்தியை வணங்குறோம். அந்த மாதிரி ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு உயிரினங்களை நம்ம வந்து கடவுளா எண்ணி வணங்குறோம். படைத்தல், காத்தல், அழித்தல், மறைத்தல், அருளல் என ஐந்தொழிலுக்கு அரசனாக விளங்கும் இறைவன் தொழிலுக்கு ஒன்றாக இந்த ஐம்பூதங்களையே ஊர்தியாக கொண்டு உலவுகிறான் என்றும் நம்பினர். இவ்வாறு இயற்கையை போற்றும் வழக்கம் ஏற்பட்டுள்ளது. கண்டிப்பா உங்களுக்கு இந்த பதிவு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரிஞ்சிருக்கு. தொடர்ச்சியா வந்து கல்வி விஜய் சேனல்ல வீடியோஸ் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்னு வர பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. 6th வீடியோஸை மட்டும் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு. இதற்கு முன்னாடி போட்ட அந்த இயல் 1 புக் பேக் ஆன்சர் வேணும்னு நினைக்கிறவங்க பிளேலிஸ்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். போய் பாருங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்தால் லைக் கொடுத்துட்டு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.